வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். குருக்ஷேத்திரம் மகாபாரதத்தோட மிக பிரம்மாண்டமான ஒரு போர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பல லட்சம் பேர் கலந்துகிட்ட இந்த போர்ல என்னென்ன வியூகங்கள் அமைச்சாங்க, யார் எப்படி சண்டையிட்டாங்கன்னு நிறைய கதைகளை நம்ம கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு நாம பேச போறது அந்த போர்க்களத்துல நடந்த ரத்த களரியை பத்தி இல்லைங்க. பல நூற்றாண்டுகளா யாருக்கும் அதிகமா தெரியாத, ஆனா உங்களை கட்டாயம் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது உணவு பரிமாற்ற ரகசியத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு நம்பர் இருக்கு, அதுதான் 18. கொஞ்சம் கவனிங்க. குருக்ஷேத்திர போர் சரியா 18 நாட்கள்ல நடந்துச்சு. அதுல 18 அக்ஷோகிணி படைகள் கலந்துகிட்டாங்க. ஒரு அக்ஷோகிணி அப்படின்னாலே பல ஆயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள், தேர்கள், காலாட்படைகள்னு ஒரு கற்பனைக்கே எட்டாத பிரம்மாண்டமான கூட்டம். அப்படிப்பட்ட அந்த கொடூரமான போர்ல ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் பேர் கொத்து கொத்தா செத்து விழுந்தாங்க. நிஜமாவே இது விவரிக்க முடியாத ஒரு மாபெரும் பேரழிவுதாங்க. ஆனா இவ்வளவு பெரிய குழப்பம், இவ்வளவு மரணங்கள், இதுக்கு நடுவுல ஒரு நம்ப முடியாத அதிசயம் நடந்துச்சு. அது என்ன தெரியுமா? அந்த 18 நாள் போர்லயும் ஒரு பருக்க சாதம் கூட வீணாகலே இல்ல. என்ன ஆச்சரியமா இருக்கா? கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். தினமும் ஆயிரக்கணக்கான ஆட்கள் செத்து போற ஒரு போர்க்களத்துல அடுத்த நாள் எத்தனை பேர் உசுரோட இருப்பாங்கன்னு ஒரு சமையற்காரரால எப்படிங்க கரெக்டா கணிக்க முடியும்? ஒரு நாள் கூட ஒரு துளி உணவு கூட வீணாகல அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விதாங்க பலரையும் ரொம்பவே குழப்பத்துல ஆழ்த்திருக்கு. இந்த பிரம்மாண்டமான சவால யாருங்க ஏத்துக்கிட்டா? அவர் வேற யாரும் இல்ல, உடுப்பி தேசத்து ராஜாதான். போர் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லா அரசர்களும் கையில ஆயுதத்தை தூக்கிக்கிட்டு எந்த பக்கம் நின்னு சண்டை போடலான்னு ரொம்ப தீவிரமா முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம உடுப்பி ராஜா மட்டும் நேரா ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட போனாரு. அவருக்கு போர்ல நேரடியா ஈடுபட கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவரு கிருஷ்ணர் கிட்ட வச்ச கோரிக்கையே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உடுப்பி ராஜா கையில வாழை தூக்குறதுக்கு பதிலா கரண்டியை தூக்க முடிவு பண்ணாரு. அவர் ரொம்பவே பணிவா கிருஷ்ணர்கிட்ட, பிரபு, ஆயுதமேந்தி போர் செய்யற அந்த வீரர்களோட பசியை தீர்க்கிற பொறுப்பை மட்டும் எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா வீரர்களுக்கு போதுமான சக்தி இருந்தா தானே அவங்களால சரியா சண்டை போட முடியும். கிருஷ்ணரும் இதுக்கு உடனே சம்மதிச்சிட்டாரு. ஆனா உடுப்பி ராஜா ஏத்துக்கிட்டது வெறும் சாதாரண சமையல் வேலை இல்லைங்க, அது ஒரு மாபெரும் வரலாற்று சவால். இது பிராக்டிக்கலா எவ்வளவு பெரிய சிக்கல்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு போர்க்காலத்துல இன்னைக்கு இத்தனை பேர் தான் சாவாங்கன்னு எந்த ஒரு கணக்கும் இருக்காது. ஒரு நாள் போர்ல 20,000 பேர் வீரமரணம் அடையலாம். இன்னொரு நாள் அந்த நம்பர் அப்படியே டபுள் ஆகி 50,000 ஆகலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் படைவீரர்களோட எண்ணிக்கை கண்மூடித்தனமா மாறிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நாளுக்கு கரெக்டா எத்தனை பேருக்கு சாப்பாடு ஆக்கணும்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? கொஞ்சம் தப்பா கணக்கு பண்ணி அதிகமா சமைச்சிட்டா சாப்பாடு குப்பையில போகும். ஒருவேளை குறைவா சமைச்சிட்டா சண்டை போடுற வீரர்கள் பசியில வாட வேண்டியதான். இந்த நிலையம கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்க. உயிரிழப்புகளை முன்கூட்டியே கணிக்கவே முடியாது. ஒரு பக்கம் சாப்பாடு வீணாகிற அபாயம், இன்னொரு பக்கம் போர் வீரர்கள் பட்னி கிடக்கிற அபாயம். இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது மொத்த படையோட உத்வேகத்தையும் காலி பண்ணிடும். தப்பு பண்றதுக்கு இங்க 1% கூட இடமே இல்ல. என்ன ஆச்சரியம்னா, உடுப்பி ராஜாவோட இந்த துல்லியமான கணக்கீட்டை பார்த்து பஞ்ச பாண்டவர்களே அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்துல அவர் எப்படி கரெக்டா சமைச்சாரு அப்படிங்கிறது பாண்டவர்களுக்கே புரியாத ஒரு மாபெரும் புதிராத்தான் இருந்துச்சு. சரி, அப்போ இதுக்கு பின்னாடி இருந்த அந்த சீக்ரெட் தான் என்ன? வாங்க அதை இப்ப பாப்போம். உடுப்பி ராஜாவுக்கு எப்படி அடுத்த நாள் இறக்க போற வீரர்களோட எண்ணிக்கை முன்கூட்டியே தெரிய வருது? அந்த ரகசிய சிக்னல் இங்க இருந்து வருது. இத தெரிஞ்சுக்க நாம ஒவ்வொரு நாள் ராத்திரியும் கிருஷ்ணரோட கூடாரத்துல நடந்த ஒரு ரொம்பவே அமைதியான ஆனா ஆழமான ஒரு நிகழ்வை கவனிக்கணும். அந்த பிரம்மாண்டமான ரகசியத்துக்கான விடை ஒவ்வொரு நாள் ராத்திரியும் கிருஷ்ணரோட கூடாரத்துல தாங்க ஒளிஞ்சிருந்துச்சு. போர் முடிஞ்சதும் ராத்திரி நேரத்துல கிருஷ்ணர் தன் கூடாரத்துல அமைதியா உட்கார்ந்து சில வேர்க்கடலைகளை சாப்பிட்றத ஒரு பழக்கமா வச்சிருந்தாரு. உடுப்பி ராஜா என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு ராத்திரியும் யாருக்கும் தெரியாம ரகசியமா போய் கிருஷ்ணர் எத்தனை வேர்க்கடலைகளை சாப்பிட்றாரு அப்படிங்கறத ரொம்ப உன்னிப்பா எண்ணுவாரு. அதை வச்சு அடுத்த நாளுக்கான சாப்பாட்டோட அளவை அவர் ரொம்ப துல்லியமா கணக்கிட்டு சமைப்பாரு. ஆமாங்க, ஒரு சாதாரண வேர்க்கடலை தான் இந்த மாபெரும் ரகசியத்தோட திறவுகோலா இருந்துச்சு. இந்த தெய்வீக கணக்கீடு எப்படி வேலை செஞ்சதுன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே ஷாக் ஆகிடுவீங்க. ஸ்ரீகிருஷ்ணர் சாப்பிடுற ஒவ்வொரு வேர்க்கடலையும் அடுத்த நாள் சாக போற 10,000 வீரர்களை குறிக்கிற ஒரு ரகசிய குறியீடு. அதாவது கிருஷ்ணர் அன்னைக்கு ராத்திரி சரியா 10 வேர்க்கடலைகளை சாப்பிட்டாருன்னா அடுத்த நாள் போர்க்களத்துல 1,00,000 பேர் சாக போறாங்கன்னு உடுப்பி ராஜா முன்கூட்டியே ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்குவாரு. இந்த ஒரு துல்லியமான கணக்கீட்டை வச்சுதான் மிச்சம் இருக்க வீரர்களுக்கு தேவையான சாப்பாட்டை ஒரு பருக்க கூட வீணாகாம அவரால் சமைக்க முடிஞ்சது. ஒரு வேர்க்கடலை 10,000 உயிர்கள், கற்பனைக்கே எட்டாத ஒரு கணக்கீடு இல்லையா இது?
இந்த விஷயம் நமக்கு உணர்த்துற பாடம் ரொம்பவே ஆழமானதுங்க. ஒட்டுமொத்த உலகமும் போர்க்களத்துல சிந்தப்படுற ரத்தத்தையும் அந்த அதிகார போட்டியையும் தான் கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா பரம்பொருளான கிருஷ்ணரோ அந்த கொடூரமான சூழ்நிலையிலையும் உசுரோட இருக்கிற வீரர்களின் பசிய போக்குறதுலயும் ஒரு பிடி சாப்பாடு கூட வீணாக கூடாது அப்படிங்கறதுலயும் தான் ரொம்பவே குறியா இருந்தாரு. இது அந்த பெருவெடிப்புலயும் அவர் காட்டின அளப்பரிய கருணையை தான் நமக்கு ரொம்ப அழகா சுட்டிக்காட்டுது.